மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இப்போ 17வது தலைப்பு அன்னை பத்து. மாணிக்கவாசகருக்கு குதிரை வரும், ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு போய் சொல்லிட்டு பேசாமல் இரியான்னு சொல்லிட்டாரு சிவபெருமான். அவரும் மன்னன்கிட்ட போய் ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு காத்து கிடந்தார். கரெக்டாக ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகளை அழைத்து கொண்டு தான் ஒரு குதிரையில ஏறி உட்கார்ந்து சிவபெருமான் வருகிறார். இந்த சிவபெருமான மாணிக்க வாசகர் பார்க்கிறார். நம்ம மாணிக்க வாசகர் ஒரு பெண் போலவும் சிவபெருமானை தலைவன் போலவும் கருதி மாணிக்க வாசகர் சிவபெருமானை காதலிக்கிறார். அப்ப அந்த காதலிக்கிற பெண்ணோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பாட்டு. ஆனால் இப்போ அவரே பாடுற மாதிரி சொல்லாம ஒரு தலைவி பார்க்குறா. யார? சிவபெருமான. பார்த்த உடனே அடடா இவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு அவளுக்கு நினைப்பு வருது. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு அவரை பற்றி தன்னுடைய செவிலி தாய்கிட்ட சொல்றா. அவர் செவிலி தாய்கிட்ட சொல்றத இவர் பாட்டா எழுதியிருக்கார். அந்த மாதிரி ஒரு கற்பனை அது நம்மளும் பண்ணிக்கணும். ஒரு பெண், ஒரு தலைவி, தலைவன் குதிரையில வருகிறான், அவனை பார்க்கிறாள். அவளுக்கு ஏற்படுகிற எண்ணங்களை தன்னுடைய செவிலி தாயிடம் சொல்லுகிறாள். அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொண்டு இந்த பாட்டை பார்க்கணும். பாடல் எண் 1. வேதம் மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். வேத மொழியர், சிவபெருமான் வாயை திறந்து என்ன பேசினாலும் அது வேதம். வேதத்தை சொல்லுகிறவர், வேதங்களாகிய சொற்களை உடையவர் வேத மொழியர். சிவன் வாய்மொழி யாவும் வேதம் என்று கொள்ள வேணும். வெண்ணீற்றர், திருநீரையும் சிவபெருமானையும் பிரிக்க முடியாது. எப்போதும் சிவபெருமான் தன்னுடைய உடல் முழுவதும் வெண்ணீற்றை பூசிக்கொண்டிருப்பார். வெண்ணீற்றினுடைய மகிமை, திருநீற்றினுடைய பெருமையை ஞானசம்பந்தர் மதுரையில் பாடினார். அந்த கூன்பாண்டியனுக்கு நோய் தீர்ப்பதற்காக பாடியதாக அந்த வரலாறு சொல்லுகிறது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. மதுரையில் எழுந்தருள் இருக்கிற திருவாலவாயானுக்கு உடைய திருநீரு அப்படின்னு அந்த பாட்டில் ஞானசம்பந்தர் சொல்வார். அதனால இவர் வெண்ணீற்றர், திருநீரை உடலிலே பூசிக்கொண்டிருப்பவர். அது மட்டுமில்ல, பார்த்தா செக்கச்செவேர்னு அழகா இருக்கார், சிகப்பா இருக்காருங்க. செம்மேனியர், சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அப்படின்னு சொல்லுவாரு அப்பர் சாமி. அதனால சிவந்த நிறமுள்ள உடலை உடையவர் செம்மேனியர். நாதப்பறையினர், நாதமாகிய பறையை உடையவர். நாத தத்துவத்தில் ஒலிக்கும் ஓங்கார ஒலியை, அதையே பறைமுழக்கமாக உடையவர் சிவபெருமான். இன்னும் சொல்ல போனால் சிவபெருமானே ஒலிவடிவானவர். அதனால நாதப்பறையினர் அன்னே என்னும் தாயே அப்படின்னு சொல்லுவாளாம்.
அவளை பார்த்துட்டு அண்ணே என்னும், அண்ணேன்னா அம்மா, தாயே என்று சொல்லுவாள். நாதப்பறையினர், நாதமாகிய பறையினை உடையவர் இந்நாதர், இந்த தலைவர். யாருக்கெல்லாம் தலைவர் தெரியுமா? அவர் நான்முகன் மாலுக்கும் நாதர். ரொம்ப பிரம்மா நான் தான் தலைவன், திருமால் நான் தான் தலைவர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கும் தலைவராக இருப்பவன் சிவபெருமான். நாதப்பறையினர் இந்நாதர், இந்த நாதர் நான்முகன் மாலுக்கும், 4 முகங்களை உடைய பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் நாதர், தலைவராக விளங்குபவர் அன்னே என்னும், தாயே என்னும். அப்போ இந்த பொண்ணு சிவபெருமானுடைய பெருமையை மிக நன்றாக உணர்ந்து சொல்லுகிறாள் அப்படின்னு தெரியுது. திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் தலைவரே எங்கள் சிவபெருமான் தான்னா அவரை பார்த்து ஆசைப்படாமல் என்ன பண்ணுவா? வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும், நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். இது முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டு, கண்ணஞ்சனத்தனர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும், உள்ளின்றுருக்கி உலப்பிலா ஆனந்தம் கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். கண்ணஞ்சனத்தர், அஞ்சனம்னா என்ன? அஞ்சனம்னா கண்ணுக்கு போட்டுக்கிற மையி. அந்த காலத்தில் வீட்டிலையே மை தயார் பண்ணுவாங்க. ஒரு பானையை வச்சு கவுத்து அதில் கறி பிடிக்க வச்சு அப்படி கண்மை தயார் பண்ணுறது உண்டு. இப்போ அதெல்லாம் நம்ம ரெடிமேடாக ஹைடெக்ஸ்னு ஒரு கண்மையை வாங்கி போட்டுக்கிறோம். அது அந்த மையை பற்றி சொல்கிறாரு. கண் அஞ்சனத்தர், அஞ்சனம்னா மைய, கண் அஞ்சனத்தருங்கிறார். இவர் எதுக்கு ஆம்பளை ஆளுக்கு மை போட்டுக்கிறாருன்னு கேட்கக்கூடாது. அவருடைய ஒரு பாகத்தில் யார் இருக்கா? உமையம்மை இருக்கிறாள். அந்த அம்மா போட்டுக்க மாட்டாங்களா? அந்த அம்மா கட்டாயம் போட்டுக்குவாங்க. அவங்களுடைய கண்மையை பற்றி பல பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதனால் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர். கருணை ஒரு பெரிய கடல் போல அவர்கிட்ட இருக்கு. கருணைன்னா என்ன? இரக்கம், மக்கள் மீது உண்டான இரக்கம். கருணை கடலினர். அவர் என்ன செய்வார்? மனசுக்குள்ள போய் நின்று உருக்குவார். உள்ளின்று உருக்குவர். உள்ளத்துக்குள்ளே நின்று நம்முடைய மனதை கசிய வைப்பார். உருக்குதல்னா கசிய வைத்தல். உலப்பிலா ஆனந்தம். உலப்பிலானா அழிவில்லாத ஆனந்த கண்ணீர் தருவரால் அப்படிங்கிறார். அவரை நினைச்சு உருகினால் ஆனந்த கண்ணீர் வடியும். ஆனந்த கண்ணீரை வரவழைத்து தருகின்றார் தாயே என்று சொல்லும். அவரை நினைச்சாலே மனசை நச்சுப்பிடுவாருங்க. அப்பரடிகள் சொல்லுவாரு, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனந்துருவி மணிமகுடத்தேரதுற்ற இனமலர்கள் மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாறே. இது அப்பரடிகள் அவருக்கு திருவடி சூட்டிய போது பாடின பாட்டு. அதில் என்ன சொல்றாரு? நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். மனத்தை அதைத்தான் இங்கே சொல்றாரு. உள்ளின்றுருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அப்படின்னு இங்கே சொல்றாரு.
விண்ணின்று இடிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தானை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே அப்படின்னு திருமூலர் பாடுவார். அதனால ஆனந்த கண்ணீரை தருகிற சிவபெருமான், அதைத்தான் இந்த அம்மா அப்படி சொல்றா. கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்நின்றுருக்குவரன்னே என்னும் உள்நின்றுருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவராளன்னே என்னும். அப்புறம் பாடல் எண் 3. நித்தமணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பராளன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தராளன்னே என்னும். இவரை பார்த்தா எப்படி இருக்கு? நித்திய கல்யாண மூர்த்தியாட்டம் இருக்கு. தினம் பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி இருக்காராம் சிவபெருமான். மணாளர்னா என்ன? மாப்பிள்ளை. நித்த மணாளர், கல்யாணத்தன்னைக்கு மட்டுமில்ல, எப்போதும் மணாளர். நித்திய கல்யாண மூர்த்தி, நிரம்ப அழகியர். அவருடைய அழகுக்கு ஒரு அளவு கிடையாது. ரொம்ப அழகா இருப்பார். அவர் எங்க போய் உட்காருவாரு? மனசுக்குள்ள போய் உட்காருவாருங்க. சித்தத்திருப்பரால், சித்தத்திலே போய் உட்காருவார். அப்பரடிகள் பாடுவார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏழெண்டத்தப்பாலான் இப்பாற் செம்பொன் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதின் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கரத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. இவர் கண்ணிலேயும் இருக்கான், மனதிலேயும் இருக்கான். அதான் மனத்தகத்தான். சித்தத்திருப்பரால், மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துப்பாரு. சித்தத்திருப்பரால் அன்னே என்னும். சித்தத்திருப்பவர் அவர் யாரு? தென்னன் பெருந்துரை அத்தர். தென்னன்னா தென்பாண்டி நாட்டை சேர்ந்த தென்பாண்டி மன்னன் தான் தென்னன். அவனுக்கு உரிய இடம் திருப்பெருந்துறை, பாண்டி நாடு. அத்தர், அத்தர்னா தலைவர், அத்தர்னா தலைவர்னு போட்டுக்கணும். ஆனந்தரால், அவர் எப்போ பார்த்தாலும் ஆனந்தம் தான். சிவபெருமானை நினைச்சா நமக்கே ஆனந்தம், அவரை வணங்கினால் நமக்கே ஆனந்தம். அதனால தலைவர் ஆனந்தரால், ஆனந்த வடிவாக இருக்கிறவர். நித்தமணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். அடுத்தது இந்த உலப்பிலா ஆனந்தம்ங்கிற வார்த்தை, அழியாத ஆனந்தத்தை சிவபெருமான் தருகிறார் என்கிற வார்த்தையை மாணிக்க வாசகர் பல இடங்களில் பயன்படுத்துவார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களிந்தருடுவது நீயே. அந்த பாட்டில் என்ன சொல்றாரு? உலப்பிலா ஆனந்தம், அழியாத ஆனந்தத்தை தருகிறவர் சிவபெருமான். அதனால நித்தமணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். இனி பாடல் எண் 4. ஆடர பூணுடை தொல்பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும்
வேடம் இருந்தவா கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும். மாணிக்க வாசகர் தன் மனசில் இருக்கிறத அந்த பொண்ணு சொல்றதா சொல்லி கொடுக்குறார், அவ்வளவுதான். ஆடு அறம், அரவம் அது என்னது? ஆடரம், ஆடுகின்ற பாம்பு, படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு. பெண்கள்லாம் ஒரு காலத்தில் கையில் வளையல், இடுப்பில் ஒட்டியானா, காலில் கொலுசு இப்படியெல்லாம் போட்டுட்டுனாங்கல்ல, இதெல்லாம் ஆபரணங்கள். அதைத்தான் பூண் அப்படிங்கிறோம். பூன்னா ஆபரணம். இவர் இந்த ஆள் என்ன பண்ணுறார்? சிவபெருமான் கழுத்தில், தலையில், காலில், இடுப்பில் எல்லா இடத்துலையும் பாம்பை விட்டுருக்காரு. அந்த பாம்பு சும்மா இல்லை, அது ஆடிக்கின்னு இருக்கு. அதனால் ஆடர பூணுடை அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார். அடுத்தது இடுப்பில் அவர் என்ன கட்டியிருக்காரு அப்படின்னா புலித்தோலை கட்டியிருக்கார். அதான் தோல். ஆடர பூணுடை தோல். அப்புறம் பொடி பூசிட்டோர். பொடின்னா என்ன பொடி? நம்ம போடுற படி இல்லை, ரெமி பவுடர், குட்டிக்குரா பவுடர்லாம் இல்லை. அவர் பூசிக்கிறது திருநீர். அதனால பூசிட்டோர், தொல் பொடி பூசிட்டோர் வேடம். ஓ, அந்த பார்த்தா வேஷம் போட்ட மாதிரி இருக்கு அந்த பொண்ணுக்கு. என்னென்ன வேஷம் போட்டிருக்காரு? பாம்பெல்லாம் எடுத்து கை, காலு, இடுப்பு, கழுத்து எல்லா இடத்துலையும் பாம்பை போட்டிருக்காரு. புலித்தோலை இடுப்பில் கட்டியிருக்காரு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனே மன்னே மமடியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் யாரை நினைக்கேனே. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடின பாட்டு. பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்கு அசைத்தவன், இடுப்பில் கட்டியிருக்கேன். அதன் தோல். பொடி திருநீர். பூசிட்டோர் பூசப்பட்ட ஒப்பற்ற வேடம் இருந்தவாறு. ஆடர பூணுடை தோல் பொடி பூசிட்டோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும். இது என்ன இப்படி ஒரு வேஷம் போட்டிருக்காரம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அம்மாட்ட சொல்றாளாம். இந்த வேடம் இருக்கிறதே, இந்த வேடத்தை திரும்பி திரும்பி பார்க்குறாளாம். பார்த்து அவளுக்கு காதல் பயப்பட்டு மனசு ரொம்ப வாடுகிறதா. அதை அடுத்தாப்புல சொல்றா. வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும். அம்மா, அவர் பொண்ணிருக்க வேடத்தை பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து எனக்கு மனசு வாடுகிறதே. இவர் கிடைப்பாரா, நமக்கு மணாளனா வருவாரா அப்படின்னு நான் நினைக்கிறேனே, அப்படி எனக்கு மனசு வாடுகிறதேன்னு சொல்றா. வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும். இந்த கண்டு கண்டுன்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? அவர் 2-3 இடத்துல போய் குருநாதரை பார்த்தாரு. முதல்ல திருப்பரந்துறையில தான் அவர் முதல்ல பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. காணாம போயிட்டாருன்னு அழுது பாடின பாட்டு தான் திருவாசகம். அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்றத்தில் காணனா திருக்கோலம் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு அங்கே நிறைய கோலம் காட்டினார். அப்போ திருப்பரந்துறையிலே கண்டார், திருக்கழுக்குன்றத்திலே கண்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனேன்னு தில்லையில கண்டபத்துன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்ப தில்லையில கண்டார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இவர் கண்டதை வச்சு இங்க கண்டு கண்டுங்கிறார். கண்டு கண்டுன்னா மீண்டும் மீண்டும் பார்த்து பார்த்து. வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே, என் உள்ளம் வாடுகிறதே என்று அந்த பெண் அம்மாட்ட சொல்றாளாம்.
அம்மானா செவிலித்தாய். சில பேர் பெற்ற தாயிட்டே சொல்கிறான்னு சொல்லுகிறார்கள். அப்படி அதை விட இந்த செவிலித்தாயிட்ட சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். பெற்ற தாயிட்டெல்லாம் அப்படி நேரடியாக ஒரு பொண்ணு சொல்லிட மாட்டான். இந்த மாப்பிள்ளை அழைப்பும் போது மாப்பிள்ளைய கொண்டாந்து வீட்டு வாசலில் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கொண்டு போய் காமிப்பாங்க. பொண்ணடிக்கு காட்டுறதுன்னு பேர் இருக்கு. பொண்ணை அத்தைக்காரி கூட்டிகிட்டு போய் காட்டுவா. என்னைக்கோ நம்ம பொண்ணு பார்த்த அன்னைக்கு பார்த்த மாப்பிள்ளை இப்போ எப்படி இருக்காருன்னு திரும்பி திரும்பி பார்ப்பாளாம். அவ ஒரு தரம் பார்த்து மறுபடியும் பார்ப்பாளாம். கண்டு கண்டு அந்த நித்த மணாளரை பாப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இப்போ இந்த கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் அப்படின்னு இந்த பாட்டு. ஆடர பூணுடை தொல்வடி பூசிட்டோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும், வேடம் இருந்தவா கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும். அதுக்கப்புறம் பாடல் எண் 5. சிவபெருமானுக்கு நீளமாக கை இருக்கான். நீண்ட கரத்தர், நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும், பாண்டி நன்னாடர் பரந்தடு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும். நீண்ட கரத்தர். சாமுத்திரிகா லட்சணத்தில் என்ன சொல்றாங்க, யாருக்கு இந்த தொடை வரைக்கும் இந்த கை நீளமாக இருக்கோ அவர்கள் தலைவராக இருப்பார்கள், பெருமை உடையவர்களாக இருப்பார்கள். காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில், பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லுவாங்க. அவருக்கு கை முழங்கால் வரைக்கும் இருக்கும். ராஜாசர் முத்தியா செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர். அவருக்கு கை முழங்கால் வரைக்கும் இருக்கும். அப்படி முழங்கால் வரைக்கும் இருக்கிறவர்கள் ரொம்ப புகழுடையவர்களாக மனிதர்களிலேயே இருக்கிறார்கள். அது மாதிரி சிவபெருமானுக்கு நீளமான கையா, நீளமான கை இருந்தால் பெண்களை எளிதாக அணைத்து கொள்ளலாம். அது கருத்தா என்னவோ தெரியல. நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர். இந்த பெண்கள் வளர்க்குற முடி, நீள முடி இருக்குல்ல, அதுக்கு கூந்தல்னு பேர். ஆண்கள் நீளமாக முடி வளர்த்துருந்தாங்கன்னா அதுக்கு குஞ்சி அப்படின்னு பேர். நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர். நெறிதருன்னா என்ன தெரியுமா, அப்படி பரட்டையாக போட்டுட்டு வர்றதில்லை. இப்போ பெண்கள் ரொம்ப ஈஸியாக வெளியில் போகணும்னா திடீர்னு பிடிச்சி எல்லாத்தையும் பின்னால் கொண்டு போய் ஒரு கிளிப்பை போட்டுட்டு போயிடுறாங்க. அது ஒன்றும் வாடுற சீப்பெல்லாம் வச்சு சீவுறதில்லை. அவர் சிவபெருமான் சீவி இருக்காராம். தலையை சீவி நெளி நெளியாக வச்சிருப்பார் போல இருக்கு முடிய. அதான் நெறிதரு குஞ்சியர், ஒழுங்காக வாரப்பட்ட தலை. நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரால். ஓ, இவர் எந்த ஊருமா அப்படின்னு கேட்டால் இவர் பாண்டி நாட்டுக்காரருங்க, திரு உத்தரகோசம் மங்கையிலேருந்து வராரு அப்படின்னு சொல்லுகிறார்கள். பாண்டி நன்னாடு, சிவபெருமான் பாண்டி நன்னாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவார் நம்முடைய மாணிக்கவாசகர். பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும். நாட்டுக்குள்ள நல்ல நாடு பாண்டி நாடு. அதனாலதான் பாண்டி நாடுன்னு சொல்லாம பாண்டி நன்னாடுங்கிறார். பாண்டி நன்னாடர், நல்ல நாடு, அதை சேர்ந்தவர் இந்த சிவபெருமான். பாரதியார் பாடுவார்ல, பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு. அது மாதிரி நம்ம மாணிக்க வாசகர் அம்மானையில் பாடின பாட்டு நமக்கு தெரியும். அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கானம்மானாய் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம்.
அப்ப அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சடையப்பன் சிவபெருமான். அவர் பாண்டி நாட்டை சேர்ந்தவர், நல்ல பாண்டி நாட்டை சேர்ந்தவர். நல்லூர் உரையாசிரியர் சொல்லுவார், சந்தன பொதிகை செந்தமிழ் முனிவனும், செந்தமிழ் முனிவன்னா அகத்தியன், சந்தன பொதிகை செந்தமிழ் முனிவனும் சவுந்தர பாண்டியன் எனுந்தமிழ் நாடனும் சங்க புலவரும் தலைத்து நிதிருக்கும் மங்கள பாண்டி வடநாடென்ப. அதனால சிவபெருமான் அரசனாக இருந்த, சிவபெருமான் தலைமை புலவனாக இருந்த இடம் பாண்டிய நாடு. அதனால பாண்டி நன்னாடரால் பாண்டி நன்னாட்டை உடையவர் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும். அப்புறம் பாண்டி நன்னாடர் பரந்தடு சிந்தையை, நம்ம மனம் இருக்கே அது ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. இப்படியே உட்கார்ந்து இருக்கிற போதே அது பாடு எங்கேயாவது போகுது. இந்தியாவில் இப்போ என்ன நடக்குதோ, எல்லாரும் தேர்தல் தேர்தல்னு பேசிக்கிறாங்களே, நம்ம இங்கே இருக்கமே, அது நியூஸில் பார்க்கலாம். ட்ரம்ப் கனடாவை பயமுறுத்துகிறார் அப்படின்னா ரொம்ப ஆவலாக பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு. அது கனடாவை என்னோட சேர்த்துக்கிறேங்கிறார் அவர். அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்டேட்டாக நான் ஆக்கிக்கிறேங்கிறார். அப்படி இதெல்லாம் நம்ம நினைப்போம், நம்ம நினைப்பு எல்லாத்தையும் போகும். இந்த மனசு ஒரு இடத்துல சிந்தை இருக்காது. இந்த சிந்தை பறந்து பறந்து பலவற்றை யோசிக்கிற சிந்தை. அதனால பரந்தடு சிந்தை, அதை ஆண்டு அன்பு செய்வார் சிவபெருமான். ஆட்சி செய்து நமக்கு அன்பு செய்கிறவர் சிவபெருமான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. நின்ற கரத்தர் நரிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும். பாண்டி நன்னாடர் பரந்தடு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும். நம்ம சிவபெருமான நினைச்சா நமக்கு பறந்து வெவ்வேறு பக்கம் செல்லுகிற மனதை அவர் தன் பக்கத்திலே கொண்டு அடிமையாக்கி அன்பு செய்வார் அப்படிங்கிறது இதுக்கு பொருள். அதனால நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும். பாண்டி நன்னாடர் பரந்தடு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும். இந்த அன்னை பத்து வேகமாக போயிடும் போல இருக்கு. நான் கூட இன்னொரு 5 பாட்டை பார்த்துருந்துருக்கலாம். ஆனாலும் நல்ல அற்புதமான பாட்டு. ஒரு பெண்ணோட மனசில் என்னென்ன உண்டாகும் சிவபெருமானை பார்த்தால் என்று கருதி அதை இந்த பாட்டில் எழுதி தந்திருக்காரு. அதனால் இதோடு நம்ம இன்னைக்கு நிறுத்திக்குவோம். அடுத்த வாரம் மீதி இருக்கிற 5 பாட்டை இங்கே கூடுவாஞ்சேரியில் இருந்தாவது வாலாஜாப்பேட்டையில் இருந்தாவது நான் உங்களோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ ஐயா.